ஹாலிவுட்ல சில படங்களோட அடுத்த பாகத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படி ஒரு படமா வெளியாயிருக்கிற நவ் யூ சீ மீ நவ் யூ டோன்ட் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். டேனி அட்லாஸ், ஜாக், மெரிட், ஹென்லி எல்லாருமே சேர்ந்து ஒரு மேஜிக் ஷோ நடத்துறாங்க. அதுல கிரிப்டோ கரன்சி மூலமா மோசடி செய்யும் ஒரு நபரும் கலந்துக்கிறாரு. அந்த மேஜிக் ஷோல அவரை தங்க செல்போன் மேரையில ஏறும் ஒரு நபரோட கைக்கு வருது. மேஜிக்கால வந்ததா அட்லாஸ் குழு எல்லார்கிட்டயும் சொல்ல எல்லாரும் திகச்சு நிக்கிறாங்க. சிறிது நேரத்திலேயே அங்க பங்கேற்ற அத்தனை பேரோட வங்கி கணக்குலயும் அந்த போன்ல இருந்து பணம் அனுப்பப்படுது. அதுக்கப்புறம் மேஜிக் ஷோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு மேடையில இருந்த அனைவருமே மாயமா மறைஞ்சாடுறாங்க. அதுக்கு முன்னாடியே மேடையில ஏறி வசியம் செய்யப்பட்ட நபர் ஒண்ணுமே புரியாம கீழே இறங்கி கூட்டத்துல கலந்து மறைஞ்சாடுறாரு. இதனால அதிர்ச்சி அடைந்த அந்த மோசடி நபர் வேகமா மேடைக்கு போய் பார்க்கும்போதுதான் அங்க ஹலோகிராம் டெக்னாலஜியை பயன்படுத்தி ஆட்களே இல்லாம போலி மேஜிக் நடத்தப்பட்டது அவருக்கு தெரிய வருது. அதை நடத்தினது சார்லி, போக்சோ, ஜூங்கிற 3 பேர் சேர்ந்த கூட்டணி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த 3 பேருமே ரகசிய இடத்திற்கு போகும்போது அங்க மேஜிக் கலைஞரான அட்லாஸ் தோன்றி அதிர்ச்சி கொடுக்கிறாரு. அவர் வான்டேபெக் நிறுவனத்தின் உரிமையாளராக இருக்கும் வெரோனிகாட்ட இருக்கிற விலையுயர்ந்த வைரத்தை கொள்ளடிக்கும் திட்டத்திற்கு என்னோட கை கோர்க்குமாறு அந்த 3 பேருக்கிட்டையும் கேக்குறாரு. முதல்ல அந்த 3 பேருமே மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அட்லாஸ் குழுவோட சேர்ந்து வைரத்தை கொள்ளடிக்க கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வைரத்தை கொள்ளடிச்சாங்களா இல்லையா, அந்த குழுவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதான் படத்தோட மீதி கதை. ஜோம்பிலேண்ட், வெனம், அன்சார்ட்டட் படங்களை டைரக்ட் பண்ண ரூபன் பிளைசர் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. முதல் காட்சியிலேயே ட்விஸ்ட் ஆரம்பிச்சு மிரட்டி இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜியை வச்சு படம் முழுக்க மேஜிக் செஞ்சு நம்மளை ஏமாற்றி இருக்காங்க. அதுக்கப்புறம் பரபரப்பாக ஆரம்பிக்கும் திரைக்கதை மோர்கன் அறிமுகத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா போகுது. ஆனாலும் அங்க நடக்கும் சண்டை காட்சிகள் சிறப்பா இருக்க. வெரோனிகாட்ட இருந்து தங்கத்தை திருடுவது காதில் பூசுற்றும் கதை அப்படின்னாலுமே ரசிக்கும்படியா இருக்கு. லூலா, ஹென்லே, அட்லாஸ், ஜாக் ஆகிய 4 பேருமே ஒன்றிணையும் இடம் ரசிகர்களுக்கு கூஸ்பம்ப் கொடுக்கிற மூவ்மெண்ட் அப்படிங்கறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. கிளைமேக்ஸ்லயும் சர்ப்ரைஸா ஒரு கேமியோ ரோல் இருக்கு. சார்லியா, ஜஸ்டிஸும், போக்சோவா, டோமனிக்கும், ஜூனா, அரியானாவும் புதுசா கூட்டணி வந்திருந்தாலுமே தங்களால் முடிஞ்ச நல்ல நடிப்பை படத்துல கொடுத்திருக்காங்க. படத்துல வரும் பெரும்பாலான மேஜிக் ட்ரிக்குகள் அடடா நல்லா இருக்கே அப்படின்னு நம்மள கண்டிப்பா சொல்ல வைக்கும். குறிப்பா கிளைமேக்ஸ்ல வர சீன் எல்லாமே பிளாஸ்ட்னே சொல்லலாம். அட்லாஸ் குழுவை விட சார்லி குழு தான் அதிக ஸ்கோர் செஞ்சது போல காட்சிகள் வருவது இந்த சீரீஸோட ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை கொடுக்குங்கிறதுல எந்தவித டவுட்டும் இல்ல. வெரோனிகாவா நடிச்சிருக்கும் ரோசாமுண்ட் பைக் பெரிய நிறுவனத்தோட கதாபாத்திரத்துல மிடுக்கான நடிப்பை அழகா கொடுத்திருக்காங்க. மோர்கன் வரும் காட்சிகள் கண்டிப்பா ரசிகர்களுக்கு சற்று கலக்கத்தை கொடுக்கும். முந்தைய படங்களோட இதை ஒப்பிட்டு பார்த்தா சற்று குறைவாதான் இருக்கு அப்படின்னாலுமே பெருசா குறை இல்லாம இருக்கிறது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆனா சில காட்சிகள் கண்ணை கவரும் அளவுக்கு அழகா கொண்டு போயிருக்காங்க. நடிகர்களோட நடிப்பு, ஒரு சில மேஜிக் ட்ரிக்ஸ், சண்டை காட்சிகள், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் படத்தோட பிளஸ்னு சொல்லலாம். ஒரு சில இடங்கள்ல திரைக்கதை வேகம் குறைவா இருக்கிறது படத்தோட மைனஸ்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல இந்த நவ் யூ சீ மீ நவ் யூ டோன்ட் ஒரு நல்ல மேஜிக் ஷோ. கண்டிப்பா தாராளமா குழந்தைகளோட உட்கார்ந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.